அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். செகண்ட் டேவோட இஃப்தார் ரெசிபி என்னன்னு பார்த்துடலாமா? ரோஸ் மில்க் யாருக்கு தாங்க பிடிக்காது? அதே ரோஸ் மில்கை திக்காக க்ரீமியாக பண்ணணுமா? இது போல் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே க்ரீமியாக டேஸ்டியாக இருக்கும். ப்ரெட்டில் நிறைய விதமான ரெசிபி செஞ்சுருப்போம். பட் இந்த ப்ரெட் ட்ரம் ஸ்டிக் வேறு லெவலுங்க. கண்டிப்பாக கம்மிங் இஃப்தாருக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரோஸ் மில்க் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பிளெண்டரில் நான் 1/4 கப் அளவுக்கு கற்கண்டு சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட கற்கண்டு இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல சுகர் கூட சேர்த்துக்கலாம். உங்களோட விருப்பம் தான். எந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் மில்க் எசன்ஸையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அப்படி கிரைண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த சர்க்கரையோட அந்த ரோஸ் மில்க் எசன்ஸ் எல்லாமே நல்லா கம்பைன் ஆகிடும் கிரைண்ட் பண்ணும்போது. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல பால் சேர்க்க போகிறோம். எப்பவுமே ரோஸ் மில்க்குக்கு பார்த்திங்கன்னா நம்ம பாலை காய்ச்சி சேர்க்குறத விட இந்த மாதிரி டைரெக்டாக பேக்கெட் பாலை சேர்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரோஸ் மில்க் நல்லா திக்காக நல்ல ஒரு க்ரீமியாக செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். அதுவும் பால் நல்லா ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கோங்க. ஆரோக்கியாலாம் எடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். எனக்கு ஆரோக்கியா பால் கிடைக்கல, அதனால தான் நான் ஆவின் எடுத்திருக்கேன். அந்த பாலை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மறுபடியும் 1லேருந்து 2 ட்ராப்ஸ் அளவுக்கு நான் மறுபடியும் ரோஸ் மில்க் எசன்ஸே நான் ஆட் பண்ணிக்கிறேன். இன்னுமே கலர் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். சேர்த்துட்டு இப்போ இதே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மறுபடியும் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பிளெண்ட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா உங்களோட ரோஸ் மில்க் அவ்வளோ ஒரு திக்னஸோட நல்ல க்ரீமியாக எவ்வளோ நுரையாக இருக்குது பாருங்கள். நீங்கள் இதுவே காய்ச்சின பாலில் நம்ம நார்மலாக போட்டு கிளாஸில் ஆற்றணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு க்ரீமி டெக்ஸ்சராக இருக்காது. ஸோ கண்டிப்பாக ஒன்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் இந்த ரோஸ் மில்கை ஹைலைட் பண்ணி இன்னும் டேஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னா இதுக்கு மேலே நீங்கள் வெண்ணிலா ஐஸ்கிரீமை டாப்பிங் பண்ணி பசங்களுக்கு கொடுக்கலாம். மஸ்ட் ட்ரை தாங்க இந்த ரெசிபி. பிரெட் ட்ரம் ஸ்டிக் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு இப்போ ஒரு பவுலில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, காரத்திற்கு ஏற்ப மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்க்குறதுனால டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சாப் பண்ண கொரியண்டர் லீவ்ஸ், 1 ஸ்பூன் அளவுக்கு பூண்டையுமே நல்லா மெலிசாக நல்லா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது கொஞ்சம் போல் தண்ணியை சேர்த்து நல்லா ஒரு பேட்டர் ஃபார்மேட்டில் ரெடி பண்ணணும். கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு அது ப்ரெட்டில் நல்லா கோட் ஆகும். தண்ணியாக இருந்தது அப்படின்னா அது சரியாக கோட் ஆகாது. அதனால் கொஞ்சம் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியாக இருக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பேட்டர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக ஒரு ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிற கார்னர்ஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது ஒரு சப்பாத்தி கட்டையை எடுத்து எந்த அளவுக்கு உங்களால் நல்லா ஃப்ளாட்டாக ரோல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அதை ஃப்ளாட்டாக நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போது இந்த ஸ்லைஸை நம்ம 2 ஹாஃபாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இன்னொரு சைடில் நீங்கள் ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவை சேர்த்துட்டு கொஞ்சம் போல் தண்ணியை விட்டு நல்லா ஒரு திக்கான மைதா மாவு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ண பிறகு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ப்ரெட்டில் 4 சைடுமே 4 சைடுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் அந்த மைதா பேஸ்ட்டை நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. அப்போ தான் நமக்கு ப்ரெட்டு நல்லா ஸ்டிக்காக ஆகும். ஸோ 4 சைட்ஸுமே அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் சீஸை நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா சென்டர் பொசிஷனில் வச்சுட்டு ப்ரெட்டை அப்படியே 2ஆக ஃபோல்டு பண்ணிவிடுங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு நல்லா அமுக்கி விட்டீங்க அப்படியே அந்த கார்னர்ஸ் எல்லாமே நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அது சூப்பராகவே ஸ்டிக் ஆகிடும்.
அவ்வளவுதான். இதே போல் நம்ம மீதி பீசஸ் எல்லாமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க. எல்லா பீசஸையுமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ண பீசஸை வந்து கார்ன்ஃப்ளவர் பேஸ்ட்டில் வந்து போட்டு நல்லா டிப் பண்ணிவிடுங்க. எல்லா சைட்ஸ்லையுமே வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு டிப் பண்ணிவிட்டு நார்மல் ஆயிலில் வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான பிரெட் ட்ரம்ஸ்டிக் வந்து ரெடிங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூண்டோட அந்த வாசனை, அந்த கொத்தமல்லி, சாட் மசாலாவோட டேஸ்ட்டு எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். டீப் ஃப்ரை கூட பண்ண வேண்டாம், நீங்கள் ஷாலோ ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட அவன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை பேக் பண்ணி கூட எடுத்துக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுங்க. ஒரு சைடு வந்து நமக்கு கோல்டன் கலர் சேஞ்ச் ஆனதுமே இன்னொரு சைடும் நம்ம திருப்பி போட்டு அந்த சைடுமே குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அடிச்சுக்க முடியாதுங்க. டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுவும் கிட்ஸுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உள்ள அந்த சீஸ் இருக்கிறதுனால. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஆயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்சர்வ் ஆகிடும் டிஷ்யூ பேப்பரில். கம்மிங் இஃப்தாருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்ததுங்க. இந்த வீடியோ நான் எடிட் பண்ணும்போது நான் நோன்பு தான் அல்ஹம்துலில்லாஹ். பட் இருந்தாலும் எனக்கு வாய் வந்து அந்த அளவுக்கு ஊறிச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் வந்து இஃப்தாருக்கு ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீஸ் அவ்வளோ அழகாக குக்காக இருந்தது. உங்களுக்கு என்னோடய இஃப்தார் ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை டாடா பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.